சும்மா படம் காட்டாமல் முடிந்தால் செய்து காட்டுங்கள் பார்ப்போம் என்று விமல் வீரவன்ச கூறியுள்ளார். ஆட்சி பீடம் ஏறியுள்ள அனுரகுமார திசாநாயக்கவை வாழ்த்துகிறேன். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது எனக்கு நன்கு தெரியும். அமெரிக்கர்களிடம் 3 வீட்டுக்கு ஒரு வாகனம் உள்ளது. எனது நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் வாகனம் இருக்க வேண்டும், அதுவும் குறைந்த விலையில். 6 மாதத்திற்குள் அந்த வாகனத்தை கண்டுபிடித்து உருவாக்கியே ஆக வேண்டும். இல்லையென்றால் மரண தண்டனை வழங்கப்படும் என்று அறிவித்தார் ஹிட்லர். அந்த நாட்டில் எல்லா வீட்டிலும் வாகனம் வந்தது. இலங்கையில் தற்போது நடைபெறுவது வெறும் படம். இதற்கு முன் கோட்டாபய வென்றதும் சித்திரம் கேறினார். தனி வாகனத்தில் பாராளுமன்றம் சென்றார். சில்லறை கடையில் அமர்ந்து பரிசீலனை செய்தார். 2 வருடத்திற்குள் ஓடிவிட்டார். இதே படத்தை வேறு விதத்தில் வாகனம் என்ற பெயரில் அனுரா முன்கொண்டு செல்கிறார் என்பதை மக்கள் புரியாமல் இல்லை. இலங்கையில் நடைபெற்றுள்ளதாக கூறப்படும் அனைத்து நகர்வுகளும் முறையான அனுமதியுடன் ஆதாரத்துடனுமே நடைபெற்றுள்ளது. இதில் இவர்களால் எந்த குறையும் ஒரு நாளும் கண்டுபிடிக்க முடியாது. அது கால விரயமே. வித்தியாசம் வேண்டுமென்றால் எரிபொருளின் விலையை 100 ரூபாவாக குறையுங்கள். பால்மாவின் விலையை 300 ரூபாவாக்குங்கள். உங்களின் திறமையை மக்கள் கண்டுகொள்வார்கள். இந்த ஆட்சிக்கு எதிராக வாக்களித்து 58% மக்கள் உங்கள் செயற்பாட்டை பார்த்து கொண்டிருக்கின்றனர். இதே படம் தொடருமானால் பாராளுமன்றத்தில் 50 ஆசனங்களையாவது பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும் என்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார்.